இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ இப்போ வந்து அந்த காலத்தில் எப்படி அவங்க ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஊறுகாய், தேனூரல், எண்ணெய், பருப்பு வகைகள்லாம் வந்து எதில் ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னா கண்ணாடி பாத்திரத்தில் சேர்க்கணும். அப்படி பண்ணும்போது அதோட சுவையும் மாறாது, அதோட மனமும் மாறாது, அதில் வந்து எந்த கெமிக்கல் ரியாக்ஷனுமே நடக்காது. அதுக்கடுத்து வந்து மண்பானையில் என்னென்ன ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா நம்ம தண்ணீர், தயிர், அப்புறம் வந்து அரிசி மாவு. இதில் தயிர், அரிசி மாவுலாம் வந்து புளிக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து அதில் ஸ்டோர் பண்ணுறது நல்லது. தண்ணீர் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம், குளிர்ச்சியாக இருக்கும் குளிக்கிறதுக்கு அப்படின்னா, அதனால வந்து நம்ம உடலுக்கும் குளிர்ச்சி வரும், அந்த சீக்கிரமாக புளிக்கவும் புளிக்காது. அதுக்கடுத்து வந்து சாக்குப்பை. சாக்குப்பையில் வந்து நம்ம தானியம், அரிசி, நெல் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நாள் வந்து வச்சிருப்போம். ஒரு வருஷம் கூட வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இதில் வைக்கிறதுனால ஈரப்பதமும் வந்து வராது, அதில் வந்து பூச்சி எதுவும் வந்து இது பண்ணாது. அடுத்து செம்பு பாத்திரம். செம்பு பாத்திரம் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடாது. செம்பு வந்து கபதேகிகளாக இருந்தால் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து செம்பு வந்து பித்தம் இருக்கிறதுனால அது வந்து உடலுக்கு குளிர்ச்சி தரும். அதுக்கப்புறம் பூஞ்சை, அதுக்கப்புறம் அந்த பாக்டீரியா இதெல்லாம் வந்து அழிக்கவும் சக்தி இருக்கு. நெக்ஸ்ட் தீங்கான் பாத்திரத்துல வந்து உப்பு வைக்கலாம், ஊறுகாய் வைக்கலாம், புளி, வெல்லம் இதெல்லாம் வச்சோம்னா வந்து அது வந்து உப்பு வந்து அந்த கரைஞ்சு போறது அப்படிலாம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து புளி, வெல்லம் அதில் இருக்க அந்த ஆசிட்ஸ் வந்து எதுவும் வந்து ரியாக்ட் ஆகாம அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மூங்கில் கூடையில் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா பழங்கள் வைக்கலாம். அதுக்கப்புறம் காய்கறிலேயே வந்து முளைக்கக்கூடிய காய்கறிகள் வச்சோம்னா வந்து அது முளைக்காது. அதுக்கப்புறம் வந்து ஈரப்பதம் வந்து கெட்டு போகாது. அப்புறம் காற்றோட்டமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பனை ஓலை பெட்டியில வந்து பனை வெல்லம் வச்சோம் அப்படின்னா அதோட வந்து மருத்துவ குணம் எதுவுமே வந்து மாறாம அது அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து நம்ம யூஸ் பண்ற அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ற மிளகாய், மஞ்சள், பொடி, பருப்பு, டீத்தூள், காஃபி தூள் அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால வந்து அதோட சுவையும் மாறாது, குணமும் மாறாது. அதுக்கப்புறம் வந்து அது வந்து ரொம்ப நாள் வந்து இருக்கும் ஈரப்பதம் போகாம. அப்புறம் வந்து உலர்ந்த தாசை. இது வந்து ஒரு பானையில வந்து உலர்ந்த தாசையை வச்சுட்டு மேலே க்ளோஸ் பண்றதுக்கு வந்து பருத்தி துணியை வச்சு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து சூடு ஏறாமல் அது வந்து ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து கருவாடு, மீன் இதெல்லாம் வந்து நம்ம உப்பு போட்டு வச்சோம்னா ரொம்ப நாள் கெட்டு போகாம ரொம்ப நாள் வந்து